ராதா, எல்லாம் ரெடி. உன்னை அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. என் அனுபவத்துல சொல்றேன். இந்த பூவை வச்சுக்கிட்டு புதுப்புடவை கட்டிக்கிட்டு பாலை எடுத்துட்டு உள்ள போமா. உனக்காக ஒரு காத்துட்டு இருப்பாரு. பூ வச்சுக்கணுமா பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாடுறதுக்காக செஞ்சுக்கிட்டேன், ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்தா கழுத்த இருக்கிறான, அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். என்னையா இது? ஒரு இழுப்பு இழுத்தாதாங்க எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல, அதான். உன்னை யாரு இங்க வர சொன்னா? அவங்கதான். அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ, ஆமா ஆமா. அதாவது புருஷன் மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா? புருஷங்கிற நினைப்பு, அதாவது அந்த புத்தி ஊரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே? எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடுவு முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடம் நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்தை பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க. கெட் டவுன். அப்படின்னா அந்த தலானிய போர்வை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? உருப்படாத ஆளா இருக்கிய. அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பனி விழுந்தா போத்திக்கோ. மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ. இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன்? ஆனா ஒரு சின்ன குரங்க. என்ன? கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா நான் கடைசியில கையில போர்வையும் தலானியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க. எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா, எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுறேன், பிடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டறைங்கிற படத்துல போய் எனக்கு வர்ற கோவத்துல. சரி சரி. எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. இந்த பழத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கையா. ஏன் மானத்தை வாங்குற? படிச்சு படிச்சு சொன்ன மறந்து கூட நீ டூப்னு தெரியக்கூடாதுன்னு. தொழில மறக்க முடியலங்க. கொஞ்ச நாளைக்கு மறக்கணும். அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தான் சொத்தை பிரிக்க முடியும். அவர் சந்தேகப்பட்டாரு, எல்லாம் குட்டிச்சோரு. சரி சரி, இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவர்கிட்ட இந்த வீட்டு மாப்பிள்ளையா நடந்துக்கணும். சரி. சர்வன்ஸ் கிட்ட இந்த வீட்டு எஜமானா நடந்துக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ரெடி டேக். டேக்கா? மறுபடியும் தொழில் ஞாபகம். ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஆள்கிட்ட வந்து. ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? ஏயா உயிரை வாங்குற? வா. வெளுத்த சாயம் போதும், நீ இங்க இரு, நான் உனக்கு டிஃபன் அனுப்புறேன். Who is it? நான்தான். நீயா? What do you want? வாண்ட். நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. அந்த உரிமை எனக்கு வாண்ட். What? நான் உனக்கு பொண்டாட்டியா? You are a dupe, you know? அது தொழில், இது நிஜம். புருஷனுக்கு டூப் போட்டா அவனுக்கு பேரு கள்ளக்காதன். அனாவசியமா என் கௌரவத்தை கெடுத்துறாத. கலவத்திர. Shut up. வசதியை பார்த்ததும் நீ சொன்ன வார்த்தையை மறந்துட்டியா? வார்த்தை தான் சொன்னேன். சத்தியமா பண்ண. அப்படின்னா நான் பத்திரத்துல கையெழுத்து போட்ட பக்கா புருஷன். பாத்தியத்தை நிலநாட்டியே தீருவேன். டூப் க்ளோஸ் அப்க்கு ஆசைப்படக்கூடாதியா? அதுக்கு கதாநாயகனா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இத பாருமா, நான் தான் கதாநாயகன். நீயா? எனக்கு உன் கதாநாயகி எங்கேயாவது குட்டிச்சோர்ல இருக்கா? அங்க போய் முட்டிக்கோ. அப்போ கதவை திறக்க மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இந்த பாரு, தாப்பா போட்டுக்கிட்டா தப்பிச்சிடலாம் நினைக்காத. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. இப்ப வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, விடிஞ்சு வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் பகல். உனக்கு ராத்திரி பிடிக்குமா பகல் பிடிக்குமான்னு நீதான் தீர்மானம் பண்ணிக்கணும். உன்னை விடுறதா இல்ல. இப்ப என்ன தொடு பார்க்கலாம்.
நான் உன்னை தொட்டாதானே கோர்ட் அவமதிச்சதாகும். நீயா வந்து என்ன தொட வைக்கிறேன்? நானா உன்னை தொடறதா? ஆமா, உன்னை நான் தொட வைக்கல. நான் தெற்கத்தி கல்ல இல்ல. சேலஞ்ச். வாப்பா கள்ளா, உனக்கு அப்படியேதாப்பா அம்முட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மேல ஒரு பிராது வந்திருக்க போய். ராதா, ஆமா கருத்தப்பட்டிக்காரு புருஷனா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு தப்பப்பே. அதான் குழப்பு. ஒத்துக்கிட்டான்ப்பா. ஒத்துக்கிட்டாம்ல, பெரிய பேச்சு மாறணும். அப்படி கேளுங்க. அது வந்துங்க, புருஷனா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதாங்க. ஆனா வீட்டுக்கு போனது விவகாரம் மாறி போச்சுங்க. அங்க எனக்கு அவளுக்கும் பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதான் சொத்துன்னு எங்க அப்பா உயிரில எழுதி வச்சுட்டாரு. எனக்கு கல்யாணம் பிடிக்காது, பட் சொத்து வேணும். அதனாலதான் இப்படி பிளான் பண்ண. இருந்தாலும் அப்படிதான் ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் இப்படி மோசம் பண்றாரு. அதுல இங்க பாப்பாவோட பரம்பரையில பல பேர் கல்யாணமே பண்ணிக்காம சொத்தை எல்லாம் அழிச்சு விட்டானுங்க. தான் வாரிசுக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணாதான் ஒரு பொறுப்பு இருக்குமேன்னு இப்படி ஒரு உயிலை எழுதி வச்சாரு. அவ்வளவுதான். அப்படி பொறுப்பா எழுதி வச்ச அந்த உயிரை மோசடி பண்றதுக்கு என்ன உடந்தையா இருக்க சொல்றாங்க? இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. ஆனா அவ எப்படி போய் முடியும்? ஆமா கருத்தப்படிக்காரு நியாயத்துக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆனா மோசடிக்கு தொடர்பு வேணா. பெரிய மோசடி வேலை ஒண்ணு இருக்கு. கழுத்து பிடி கொடுத்தாலும் கொடுக்காம தவிர எழுத்து பிடி கொடுக்கவே கூடாது. கல்ல கையெழுத்து போடாது சரிதாப்பா. ஏமா அவன் என்னமோ உன்னை ஏமாத்தி விட்டான்னு சொன்ன. இப்ப நீ இல்ல அவனை கூட்டிக்கிட்டு போய் நெசா புருஷன் ஆக்கி ஏமாத்தி இருக்க. அதுல வந்துங்க. ஆனா வந்தாவது போயாவது. ஏமா இந்த ஊரு மண்ணுல கை நீட்டி பாக்குவத்தல மாத்தினால பந்தம் வந்தாத்துன்னு அர்த்தம். நீ பத்திரம் வரைக்கும் போயிருக்க. அதானே தலையெழுத்து அவன்னு ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து கையெழுத்து அவளுக்கு புடவை கட்டி குடும்பம் நடத்துற. வாட் நான்சென்ஸ். இதென்ன முரட்டு பஞ்சாயத்து? என்ன பண்றது, உன் சைடு ரொம்ப வீக். ஏமா ஒழுங்கு மரியாதையா போய் அவன் கூட குடும்பம் நடத்து. வாட்? நானா? இந்த லோடியா? என்ன நீங்க? எங்க கழனோட நீ குடும்பம் நடத்தியே திறனும். இல்ல இந்த ஊரை விட்டே நீ போக முடியாது. எலை இந்த பொண்ணு வெளியே போகாம எல்லைக்கு ஒருத்தர் நான் நெல்லுங்கடே. மிஸ்டர் ராவ், என்னது சத்தம்? என்ன அது சத்தம்னா? மணி 8 ஆகுது இல்ல? ஆண்டு அலருது. 10 மணிக்கு கோட்டான் கத்தம். 12 மணிக்கு இங்க பேயெல்லாம் வரும். இது பேய் இருக்கிற இடம் தான். ஏன் நான் தான் இருக்கனே. ஏன்பா சாப்பிடாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, அவளை நினைச்சேன். அவ எல்லையை தாண்டக்கூடாதுன்னு காவலுக்கு ஆள் வச்சுட்டாங்க. எதுவும் கொடுக்க கூடாதுன்னு கட்டுமானம் பண்ணிட்டாங்க. இப்ப அவ சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுவா? பாடும் படுத்துற, பாவ புண்ணியமும் பாக்குற. என்ன புள்ளப்பா நீ? மிஸ்டர் ராவ், ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். பணிஞ்சு போனா கையெழுத்து கிடைக்கும். மிஞ்சி போனா உத கிடைக்கும். மிஸ்டர் ராவ், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ வாண்ட் ஃபுட். ஃபுட்? ஆமா, இப்படி ராத்திரில நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதான் பொட்டி கடைக்கு போய் பொட்டுக்கடல் இருக்கான்னு கேட்டேன். ஊர் கட்டுமானம் ஒண்ணும் கிடையாது போயான்ட்டான். அதோட நிறுத்தினா பரவாயில்லையே, கீழே சிந்தனதையும் பொறுக்க கூடாதுன்ட்டான். பாரட்லா படிச்சு எனக்கு பொறுக்க கூட தகுதி இல்லைன்றான். என் நிலைமைய பாத்தியா? என்ன சத்தம்? பேயி. அம்மா தாயி, என் வீட்டுக்கு வாமா, சாப்பாடு போடுறேன். யார் நீங்க? பஞ்சாயத்துல உன்னை பார்த்தேன், என் மனசு கேட்கல. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பசியார வைக்கலான்னு வந்தேன். ஊர் கட்டுமானம் உங்களை ஒண்ணும் பண்ணாதா? புருஷன் இல்லாத பொம்பளை உயிரோட இருக்கிற பொண மாதிரி என்னை உள்ள வச்சான, ஒதுக்கி வச்சான. மிஸ்டர் ராவ், அவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் புருஷன் மேல பக்தி உள்ளவங்களுக்கு புரியுற விஷயம். உனக்கேன் கழுத விடு. ஆமா, ஊரே விரோதம் பண்ணிக்கிட்டு தானே எங்களுக்கு உதவி பண்றேன்றீங்க. ஆமா, உங்களுக்கு ஏன் எங்க மேல இவ்வளவு அக்கறை? உன்னை பிடிக்காதவங்க எத்தனை பேரு? அத மாதிரி கல்லணை பிடிக்காத அம்மா போல இருக்கு. கௌரவமா போய் சாப்பிட்டுருவோம், இல்லைன்னா கருவாடு ஆயிடுவோம். ஐயோ வயித்த கிள்ளுது. உங்களுக்காக வேணா நான் வரேன். வாமா.
உங்க வீடு மாதிரி அங்கெல்லாம் ஏறுறீங்க? இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம சாப்பிட முடியாது. ஒருத்தர் எட்டி பாக்குறாரு. யாரு? வீட்டுக்காரரு. ஏமா இதெல்லாம் உங்க பிளானா? என்ன பிளான்? இந்த சின்ன கிராமத்துல இவ்வளவு நல்ல பிளானா போட்டிருக்காங்க. வீட்டை பாத்தியா தெரு மாதிரியே இருக்கு. இருமா நான் திறக்கிறேன். ஏமா இந்த வாசிக்கிறார கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுமா. ஆமா இது என்ன வாத்தியம் ரொம்ப பெருசா இருக்க? ஏது இவன் ஊதி ஊதி சாப்பிடவே விட மாட்டான் போல் இருக்கு. சாப்பிடுமா சாப்பிடு. முதல்ல கிராமத்துல வெளியில வந்து இப்பதான் சாப்பிடுறேன். ஏமா தயிர் கொண்டாமா. அப்பா கிராமத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜ் அதுதான். சாப்பிட்டு பாரு ரொம்ப நல்லா இருக்கும் குளு குளுன்னு. உங்க சாப்பாடு எனக்கு பிடிச்சதோ இல்லையோ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என் கைக்கு வந்துடும். முதல் வேலை உங்களுக்கு ஒரு பால் பண்ண வச்சு கொடுக்குறேன். பொழைச்சுக்கங்க மிஸ்டர் ராவ். நோட் தட். அப்பவே பண்ணிட்டேன். இது எங்க வந்தது? வந்தது நான் இல்ல, நீ. நீ நுழைஞ்சது என் வீடு, நீ தின்னது என் சோறு, நீ தொடச்சது என் துண்டு. என் மானம் போச்சு. நான் ஏமாந்துட்டேன். உன்னை ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்தது உங்களோட குடும்ப நடத்த இல்ல, எல்லாம் ஒரு பரிதாபம் தான். ஆமாம்மா, நீ பணக்கார பொண்ணு, பசினால உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, பொன்பாவம் பொல்லாதுன்னு என் பிள்ளைதான் உன்னை கூட்டிட்டு வந்து சோறு பட சொன்னான். ஆமாமா, கள்ள வீடுன்னா நீ வீம்புல வரமாட்டிய, அதனால அவங்க புள்ளைய மறைச்சாங்க, நான் போட்டாவை மறைச்சேன். சோத்துக்காக சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியுமா? என்ன ஒரு பக்கெட் சோரத்தின்னு விட்டு நோ. ஏய், உன் சுயமரியாதையை பத்தி பட்டணமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு கடன் கொடுத்த சேட்டு உன்னை ஜெயில போடுறதுக்கு கோர்ட் வாரண்ட் வாங்கியிருக்கான். மாமே கையெழுத்து போடலனா மாட்டிக்குவேன். ஏய், அவளை பணிய வைக்கிறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்கு பழிய தடிக்காதடா. தரப்போமா. இத பாருடா, அவ கௌரவத்தை காப்பாத்துறதுக்காவது ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா. அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டா என் மானம் போயிருமா? ஒரு பொண்ணை பணிய வைக்க முடியாத உனக்கெல்லாம் மீசை எதுக்குடான்னு ஊரு காரி துப்பும். அவளுக்கு சொத்து முக்கியம், எனக்கு சுயமரியாதை முக்கியம். ஆமா, உனக்காக வேணும்னா ஒண்ணு செய்யறேன். என்ன? 4 பேத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தின அவளை ஊர் ஜனங்களுக்கு தெரியற மாதிரி 4 வேலை பார்க்க சொல்லுங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். 4 பேருக்கு தெரிஞ்ச வேலைதான், நான் பயப்பட வேண்டியதில்லை. ஒத்துக்கிட்டு செய்யலாமா? 4 வேலை நானா? I can't. அப்ப கையெழுத்து காண்டு. ஓகே ஓகே ஓகே. அப்பா தம்பி ஒத்துக்கிட்டாச்சு, வாத்தியத்தை ஊதுங்க.